ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் சொன்னார்ல, தமிழ்நாட்டில் வந்து கான் ஈவன் வின் சிங்கிள் சீட் இன் தமிழ்நாடு, யூ நெவர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ராகுல் காந்தி. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டோட மென்டாலிட்டி இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க மென்டாலிட்டி மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் இந்த சட்டமன்ற எலெக்ஷனாவது நம்ம வந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி அழியிறாங்க பாஜக. அவர் திமுக அட்டாக் பண்ணுறாரு. திமுக அட்டாக் பண்ணால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் வந்து நான் உடன்படவே இல்லை. அது வந்து ஒரு பொய்யான கூற்று. அது திமுகவோட அந்த ஊடகங்களாக இருக்கட்டும், அதே போல் திமுக பத்திரிகைகள் இருக்காங்களே, அவங்களாம் பரப்புகிற ஒரு பொய். திமுக தான் போச்சு, கொஞ்சம் சீமான் அவர்களுக்கு போச்சு, அண்ணாமலை இருக்காருன்னு பிஜேபி கொண்டு போச்சு. ஸோ இந்த வாக்குகள்லாம் திரும்ப எங்கே வரும்னா விஜய்கிட்ட தான் வரும். இன்றைய சிஎம் 2026 நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினர் ஊடகவியலாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. திமுகவினுடைய முப்பெரும் மாநாடு கரூரில் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயினுடைய அந்த மாநாட்டை பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சாங்க. திமுகவும் அப்படி தான் சொன்னாங்க. பீட் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலாக இந்த முப்பெரும் விழா ஏன் கரூரில் நடத்தணும் ஒரு கேள்வி இருக்குது. எப்பொழுதுமே வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக மிக பயங்கரமாக வீக்காக தான் வீக்காக இருப்பாங்க. இங்கே தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா சரி, ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னாலும் அதிமுக ஒருபோதும் வந்து திமுக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த பகுதியில் தான் வந்து செந்தில் பாலாஜி இருக்கார், கரூர் தொகுதிக்கு உட்பட்டவர் அவர். சரி, அவர்கிட்ட வந்து இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைச்சா நல்லா நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க திமுக தலைமை. இந்த 30 விழா வந்து சிறப்பாக நடைபெற்றதா, கூட்டம் கூடியதா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறப்பாக நடத்திடுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். முதல்ல இந்த 30 விழா அறிஞர் அண்ணா பிறந்த நாள், பெரியாரோட பிறந்த நாள், அதன் பிறகு வந்து திமுக தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றையும் ஒன்றா சேர்த்து கொண்டாடிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் தொடங்கினாங்களா, அது பெருசாக எனக்கு தெரிஞ்ச ஊடகங்களில் அதே போல் எங்கேயுமே பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பெருசாக யாரும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கூட்டம் அதிகமாக கூடியிருந்தாலோ, இல்லை வந்து கருத்தியல் ரீதியாக, இல்லை வந்து எப்படி சொல்கிறது, தங்கள் திட்டங்களை இல்லை புதுசாக திட்டங்களை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னாவோ வந்து அது வந்து சமூக ஊடகங்கள்லையும் சரி, தொலைக்காட்சியிலும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிரொலித்திருக்கும். அந்த மாநாட்டுக்கு போன நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். என்ன சொன்னாங்கன்னா, கூட்டம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குல்ல. அதே போல் வந்து இது மீட்டிங் முடிஞ்ச பிறகும் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கூட்டம் அந்த மாநாடு நடக்கும்போதே வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவர்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு கூட்டம் வரல. நம்ம கம்பேரிட்டிவ்லி சொன்னால், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புக்கு தான் போகிறாரு, அது மாநாடு இல்லை. ஆமாம், அப்படியே எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்கே அதுக்கே வந்து நீங்கள் கூட்டத்தை பார்த்துருக்கலாம். எந்த அளவுக்கு கூட்டம் வந்தாங்க. ஒரு 4 முனை சாலையில் நிற்கிறாருன்னா வச்சுங்களேன், நடுவில் நின்னாங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர்னா ஃபுல்லாக கூட்டம் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு கூட வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஒரு மாநாடு, ஒரு 30 விழானா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கணும். நிறைய பேர் திமுகவில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து விஜயை பீட் பண்ணிவிடுவோம், அந்த விஜய் கூட்டத்தோட எங்களுக்கு 30 விழா கரூரில் பாருங்கள், செந்தில் பாலாஜி வந்து நடத்தி காட்டுவார். ஏன்னா செந்தில் பாலாஜியை தான் நம்பி வந்து இவங்க இருக்காங்க எல்லா தேர்தல்லையும். அவர் வந்து சிறைக்கு போயும் அது வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா அவர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் வந்து இவங்க மேலே வந்து விசுவாசமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களாலே திமுகவில் நடத்தி காட்ட முடியலன்னா வேறு யாராலையுமே நடத்தி காட்ட முடியாது. ஏன்னா அவர் நடத்திய மாநாட்டுக்கே வந்து கூட்டம் வரல, சேர்லாம் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 லட்சம் பேர் வந்ததே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் கூட வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மதுரை மாநாட்டையும் அதே போல் விக்கிரவாண்டி மாநாட்டையும் பார்த்துருக்கணும், எந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. வந்தவங்கெல்லாம் வந்து தன்னிச்சையாக வந்தாங்க. இப்போ திமுகவில் வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்து தான் வந்திருப்பாங்க. நீங்கள் லாரியில் வராங்கல்ல, லாரியில், வேனில், பஸ்ஸில் வராங்கல்ல, இவங்க வந்தவங்களாம் யாருன்னா ஒரு அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க கூட்டம் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் அங்கே விஜயை பார்த்துக்கணும். விஜய்க்கு வந்தவங்க அப்படி இல்லவே இல்லை. எல்லாம் காரில் வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் அப்படி வந்தாங்க. சரி, அப்படி வரும்பொழுது வந்து தன்னிச்சையாக வந்தாங்க அத்தனை பேர். ஆனால் இங்கே தன்னிச்சையாக வரல. காசு கொடுத்துமே திமுக மாநாட்டுக்கு வரலன்னா திமுக மேலே எவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அது ஒரு விஷயம். அதன் பிறகு வந்து மாநாட்டிலையும் வந்து அந்த பின்னாடி வந்து ஒரு முக்கியமான பேனர் கட்டிக்கிறாங்க. அந்த பேனர்லேயே வந்து எழுத்துப்படி. ஆமாம் ஆமாம் ஆமாம், தமிழ் இனத்தினுடைய தலைவர் நாங்கள் அப்படின்லாம். தமிழ் இன தலைவர், தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க திமுக. ஸோ அதனால் வந்து நாங்கள் தான், எங்கள் அப்பா தான் தமிழ் இன தலைவர், அவருக்கு வந்து நான் பேனாசில் வைக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க திமுக சார்பாக. ஆனால் அப்படிப்பட்ட திமுக மாநாட்டிலே வந்து உங்களுக்கு
எழுத்துப்பிழை. பேசி பேசி வளர்த்த கட்சி வந்து திமுக. டீ குடிச்சிட்டு கட்சியை வளர்ப்பாங்க, டீ குடிச்சு மேடையில் போய் பேசுவாங்க. அந்த பேச்சுக்காக விடிய விடிய காத்திருப்பாங்க, அந்த பேச்சுக்காக டிக்கெட் கொடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம், கச்சேரின்னு. இப்போ அப்படிப்பட்ட பேச்சாளருக்கும் இல்லை, பேசினா யாரும் மூன்றாம் தர ரோட்டில் போகிறவங்க பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுகிறவங்க. அதே போல் வந்து அப்படி பேசினாலும் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதை வந்து பேச விட்டு அழகு பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ ஒரு காலத்தில் வந்து கருத்தியல் ரீதியாக ஒன்று கூடிய கூட்டம், கருத்தியல் ரீதியாக பேசியவர்கள், அதே போல் தமிழை வளர்த்தவர்கள் வந்து இப்போ மூன்றையுமே செய்கிறதில்லை. அதான் ஒரு அண்ணா வந்து காங்கிரஸிடம் வந்து ஆட்சியை கைப்பற்றினார். அப்போ எவ்வளோ தூரம் அவர் கொள்கையை சொல்லியிருப்பார், சித்தாந்தத்தை சொல்லியிருப்பார், மக்கள் அதை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி அப்படி வளர்ந்த கட்சி வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜியை நம்பி போய் நிற்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுகவுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதிமுகவுக்கு தான் இது வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது திமுகவுக்கு தான் வாழ்வா சாவா தேர்தல். ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை, அவங்களுக்கு தெரியுது எல்லாமே. இப்போது நம்ம காங்கிரஸ் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், காங்கிரஸ் குடும்பத்தில் உண்மையாகவே அந்த குடும்பத்தில் வந்து தியாகம் செஞ்சுருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார், ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அவங்க படுகொலை செஞ்சு அவங்க வந்து இல்லை எங்கள் நாட்டுக்காக எங்கள் கடமை ஆற்றுவோம் சொல்லிட்டு அவங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து அரசியல் ஈடுபடவே விருப்பம் இல்லை. ஸோ அவங்க வந்து நம்ம வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு புரிந்து கொண்டு அவங்க வந்தாங்க. ஆனால் அவர்கள் தான் உண்மையான தியாகிகள்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் குடும்பமும் தியாகம் பண்ணலை. ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணிட்டு சிறைக்கு போனார், அவரை வந்து தியாகின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சிறையில் இருக்கும்போது அமைச்சர் பதவி கொடுத்தாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க கொள்கையிலேருந்து தேய்ந்து எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டை வந்து அடமானம் கொடுத்து விட்டார்கள் மத்திய அரசுக்கு. இப்போ அண்ணா வந்து மாநில சுயாட்சி சுய உரிமை கேட்டார். நாங்கள் இந்தியா கூடவே இருக்கணும், ஆனால் எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி அவங்க ஒரு நாள் வந்து ஒரு காலத்தில் பெரியார் வந்து தனிநாடு தமிழ்நாடு தனிநாடு கேட்டார், திராவிட நாடு கேட்டார். ஓகேங்களா, அங்கே இருந்துச்சு கொள்கை. இப்போ நீட்டில் வந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்குறோம், அதே உங்களால் பண்ண முடியல. ஸோ தனிநாடு எங்கே இருக்குது, ஒரு கல்வி என்ற விஷயத்தில் நீட் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த தேர்வு முறையை நுழைவுத்தேர்வு முறையை ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது? ஸோ இந்த அளவுக்கு திமுகவின் கொள்கைகள், அந்த மாநிலத்தோட அதிகாரம் வந்து இவங்களால் வந்து சுருங்கி போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது போக போக இப்போ கொள்கை இருந்தால் தானே வந்து இப்போ கேரளாவில் இன்னும் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட கொள்கை இருக்கிறதால அவங்க மக்களுக்காக போராடுறாங்க. அதனால தான் அந்த இளைஞர்களும் அந்த மக்களுக்கும் திரும்ப வாக்களித்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வராங்க. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் நாங்கள் திராவிட மாடல், திராவிடம் 2.0, திராவிட மண், பெரியார் மண், பேர் மட்டும் சூப்பராக வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, விளம்பர மாடல் அரசாங்கமாக பார்க்குறான். அது திமுகவுக்கு தான் வந்து வாழ்வா சாவா தேர்தல். இது தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும் திமுக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ விஜயினுடைய வருகை வந்து ஒரு பெரிதாக பார்க்கப்படுது, பேசப்படுது. விஜய் வந்து உண்மையாகவே யாருடைய வாக்குகளை பிரிப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிறைய பேர் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் திமுக அட்டாக் பண்ணுறாரு, திமுக அட்டாக் பண்ணால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் வந்து நான் உடன்படவே இல்லை. அது வந்து ஒரு பொய்யான கூற்று. அது திமுகவோட அந்த ஊடகங்களாக இருக்கட்டும், அதே போல் திமுக பத்திரிகைகள் இருக்காங்களே அவங்களாம் பரப்புகிற ஒரு பொய். இப்போ 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அப்போ வந்து அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது. விஜயகாந்த் வந்தோடனே வந்து யார் திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் வந்து அந்த வந்து இங்கே பொருத்தி பார்க்கணும். இப்போ வந்து ஆளும் கட்சியாக திமுக இருக்காங்க. திமுக இருக்கும்பொழுது அவர் அரசியலுக்கு வர்றாரு, யாரோட வாக்குகள் போகும்? திமுக தான் வாக்கு போகும். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு, அதிமுக எதிர்ப்பு. 10 வருஷம் வந்து ஆக்டிங் கம்பிச்சு, கட்சியில் குழப்பம் இருந்துச்சு. அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. ஓகேங்களா, திமுக வந்து ஊராக போய் வந்து பரப்புரை செஞ்சாங்க. இந்த ஸ்டெர்லைட் விஷயமாகட்டும், சாத்தான்குளம் விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டது. அப்படி இருந்துமே இவங்க வந்து 3% தான் வாக்குகள் தான் வெற்றி பெற்றாங்க. அதுவும் தினகரன் தனியாக இருந்ததால் ஒரு 20 தொகுதியில் வந்து தோல்வி விட்டுறாங்க. ஆனால் நிலைமை இப்போ அப்படியே இல்லை, டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இவங்க பாஜக எதிர்ப்பலை இப்போ இல்லை. அதே போல் பாஜக 2024 தேர்தலில் வந்து ஓரளவு வந்து கணிசமாக வாக்குகளை வந்து வாங்கினாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் பல ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சினா திமுக வாக்குகள் தான் வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு போகும். நம்ம வந்து இது தாவேக்கு மட்டுமே போதும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திமுகவுக்கு வந்து எதிர்பார்சல் திமுக சரியில்லைப்பா, நம்ம விஜய்க்கு போடணும், இல்லை சீமானுக்கு போகணும், இல்லை ஏடிஎம்கேக்கு போகணும், அப்படி தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா,
ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜே வந்து திமுக வந்து 37, இவங்க 33 இருந்தாங்க. அதுவும் வந்து 3 சம்திங் தான் வந்து திமுக அதிகம். அப்போ அத்தனை ஃபேக்டர்கள் வந்து அதிமுக நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு 3-4% தான் வந்து தோல்வியை தவற விட்டுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்க்கணும், உங்களுக்கு கூட்டணி கட்சி பலம் இருக்குது. அதே போல் இவங்க வந்து கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க, கோபேக் மோடின்னு சொன்னாங்க, 8 வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு பயங்கரமான ஆன்டி இன்கம் இருந்துச்சு. மக்கள் நினைக்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சியே பரவாயில்ல, ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து விலையேற்றம், அதே போல் விவசாயிகளுக்கு வந்து உரிய பலன் கிடைக்கல, சட்ட ஒழுங்கு சீர்கட்டுறது, கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை அதே மேலே வந்து ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு வந்து இங்கே சமூகங்களில் வந்து அப்படி சொல்ல ஊடுருவாங்க. ஒரு ரோட்டில் போய் ஜல்லியை கொட்டாவே போதும், அங்கே கவுன்சிலர் வந்து நின்றுவார், என்ன கட்டுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு திமுகவோட டாமினேஷன் வந்து எங்கே போனோம், சிட்டியில் எங்கே போனாலும் என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த தொழிலை பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு ஜல்லியை கொட்ட முடியல, ஜல்லியை கொட்டினா வந்துடுறாங்க, வந்து காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஆளுங்கட்சியால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஆளுங்கட்சியால் யாரெல்லாம் வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இவங்க சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ இல்லத்தரசிகளுக்கு வந்து நாங்கள் 1000 ரூபா தரோன்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாருக்குமே தர முடியல. அப்போ அதனால பாதிக்கப்பட்டவங்களாம் திமுகவுக்கு எதிராக மாறுறாங்கல்ல. கண்டிப்பாக. இப்போ 1000 ரூபா இவங்க கொடுத்தாங்க, நான் அதிமுக சொல்கிறேன் நாங்களே வந்தாலும் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் திமுகவுக்கு போட்டேன், நான் அதிமுக போட்டாருண்ணா. இப்போ லேப்டாப் இவங்க வந்து தோல்வி வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இப்போ 4 வருஷமாக நீங்கள் கொடுக்கல? அப்போ தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க, இப்போ 4 வருஷமாக ஏன் கொடுக்கல ஒரு கேள்வி வருது. அதிமுககாரங்களும் அந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ இத்தனை ஃபேக்டர் இருக்குது திமுகவுக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது விஜயோட ஓட்டு யாருக்கு போகும் நீங்கள் ஒரு கேள்வி தொடக்கத்தில் கேட்டீங்க. விஜய் வந்து யாரை குறி வைக்கிறாருன்னா தலித்ஸ், விமன், மைனாரிட்டி, இந்த வாக்குகள்லாம் தற்போ யாருக்கு போயிட்டுருக்குன்னா திமுகவுக்கு தான் போயிட்டுருக்கு. இதை தாண்டி இளைஞர்களோட ஓட்டும் வந்து கடந்த எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு தான் போச்சு, கொஞ்சம் சீமான் அவர்களுக்கு போச்சு, அண்ணாமலை இருக்காருன்னு பிஜேபி கொண்டு போச்சு. ஸோ இந்த வாக்குகள்லாம் திரும்ப எங்கே வரும்னா விஜய்கிட்ட தான் வரும். அப்போ யாரோட ஓட்டு பெரியதுன்னா திமுகவோட வாக்குகள் தான் பெரியது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 14-15% கிட்ட சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. அந்த ஓட்டு ஃபுல்லாக அப்படியே நேராக திமுகவுக்கு தான் போகும். ஏன்னா காங்கிரஸ் அங்கே இருக்குது. அதுன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர, பார்லிமெண்ட் எலெக்ஷனாக ஒரு கூட்டம் கூட வந்து அதிமுக பக்கம் போகாது. இது அசம்பிளி எலெக்ஷன். எனக்கு மத்தியில் தான் வந்து மோடி வரக்கூடாது, மாநிலத்தில் யார் வந்தான்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டார், மாதிரி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு போட்டாலும் போடுவாங்க. அப்போ அந்த 15% உங்களுக்கு வந்து அது பாதியாக கூட குறைக்கலாம், அது விஜய்க்கு கூட போகலாம். இப்போ இதனால் வந்து நேரடியாக பாதிக்கப்படுவது திமுக தான். அதிமுக எந்த இடத்துலாவது பேசுனாங்களா? விஜயை பற்றி பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா திமுக தான் அதனால் பாதிக்கப்பட்டது வந்து நேரடியாக திமுக பாதிக்கப்படுது. இப்போ நேரடியாக யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த பதற்றத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் வந்து நாங்கள் கொள்கையில்லா கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் பரப்புரை நேரத்தில் அப்போ சிஎம் அவர்கள் பேசினார். கனிமொழி அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து பேசினாங்க, நேற்றுக்கு முன்தினம். ஸோ நேரடியாக பாதிக்கப்படுவது திமுக தான். கனிமொழி பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எங்களது பாரம்பரிய எதிரி புதிய எதிரிங்கிறாங்க. பாரம்பரிய எதிரின்னு சொல்லி பிஜேபி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பாரம்பரியத்தை செக் பண்ணும்போது இவங்க பிஜேபி வளர்த்து விட்டது இவங்க தானே. இல்லை, அவங்கள பாரம்பரிய எதிரியே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அதான் சொல்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காங்கிரஸ் எதிர்த்தானே தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்திய வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தோடனே அதை தான் வந்து எதிர்த்து திமுக போராடியது, ஆட்சிக்கு வந்தாங்க. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி அகற்றியது யாருன்னா திமுக. அதே போல் 2 முறை 1976, 1991 2 முறையும் வந்து திமுகவோட ஆட்சியை கழிச்சது காங்கிரஸ். எமர்ஜென்சி டைமில் ஒரு டைம் கழிச்சாங்க. நீங்கள் என்ன தனியாடு கேட்குறீங்களா, எங்களுக்கு எதிராக பேசுறீங்களா சொல்லிட்டு இந்திரா காந்தி கழிச்சாங்க. அப்புறம் வந்து பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆக்சுவலாக கலைக்கணும்னு சொல்லிட்டு தான் கலைச்சாங்க. அதுக்கு வந்து பயங்கரவாத இயக்கத்தை வந்து ஒரு ஆதரவாக காட்டி திமுக ஆட்சியை கலைச்சாங்க. 2G கேஸில் கனிமொழி அவர்களை RS அவர்களை அரெஸ்ட் பண்ணது காங்கிரஸ். அப்போ யார் பாரம்பரிய எதிரினா காங்கிரஸ் தான் திமுகவுக்கு பாரம்பரிய எதிரி. உங்களுக்கு 70-80 தொடக்கத்தில் தான் வந்து பாஜக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 80 அப்படி ஆரம்பிக்கும்போது யார் பாரம்பரிய எதிரினா கனிமொழி அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை, இப்போ வாஜ்பாய் அரசாங்கம் வந்து 5 வருஷத்தை பூர்த்தி செஞ்சதே இவங்க ஆதரவில் தானே. ஆமாம், குஜராத் இனப்படுகொலை நடந்தது இவங்களுடைய ஆதரவு இருக்கும்போது தானே. ஆனால் இங்கே பாரம்பரிய எதிரி அப்படிங்கிறாங்க.
ஓகே, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம், அதே போல் இப்போ அதிமுகவுக்கு வந்து புதிதாக ஒரு இதழ் வந்து தொடங்கி இருக்குதாங்க, அண்ணாவழி திராவிடம் அப்படிங்கிற பேரில். இந்த போக்கெலாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதிமுகவின் வெற்றிக்கு கைகூடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்க திமுக என்ற கட்சியை வந்து அண்ணா ஆரம்பித்தார். அண்ணா சொன்ன எந்த விஷயத்தையும் இவங்க வந்து பின்பற்றினாங்க? ஒரு விஷயத்தை பின்பற்றலை. அண்ணா வழியில் திராவிடம் என்பதை வந்து திமுக ஏற்கனவே வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். முல்லை பெரியார் அணையில் காவிரியில் வந்து நீர் வந்து எங்களுக்கு உரிமை, அதை அரசு இதழில் பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து உரிமையை பெற்று கொடுத்தார். எண்ணெயை வந்து பாஜக கொண்டு வந்தாங்க. அது யார் இது ஓட்டு போட்டாங்கன்னா திமுக ஆதரவு. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற தமிழகத்தை சார்ந்த உரிமைகளையும் அந்த மாநில சுய உரிமையையும் வந்து விட்டு கொடுத்தது வந்து முழுக்க முழுக்க திமுக. அதையெல்லாம் வந்து காப்பாற்றியது வந்து அதிமுக. இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுத்ததுக்காக ஒரு விஷயத்தை நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு ஸ்டாலின் சொன்னா தெரியுங்களா? தெரியாமல் கையெழுத்து போட்டேன். உங்கள் கூட்டு நிலமா தான் நீங்கள் தெரியாமல் கையெழுத்து போடுவீங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அதை காப்பாற்றியது வந்து எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி. வேளாண் சிறப்பு மண்டலமாக அந்த டெல்டா மாவட்டங்களை மாற்றி அங்கே யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றியது எடப்பாடி பழனிசாமி. இன்னும் அந்த மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து துணை நின்றார்கள். அதுக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் கூட்டமே சாட்சி. இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கல்ல, அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை, தொண்டர் பலம் இல்லை, அவங்க மாறிட்டாங்க, இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருந்தா வச்சுங்களேன், அங்கே வந்து கூட்டமே கூட்டிருக்காது. நான் என்ன தான் காசு கொடுத்து கூட்டிருந்தாலும் அவ்வளோ கூட்டம் அங்கே கூட்டியிருக்காது. எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூட்டம். ஸோ ஆளுங்கட்சிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு தன்னுடைய தோல்வியை வந்து இப்போயே வந்து ஒப்புக்கொள்ள தயங்குறது. அதனால தான் வந்து நாங்கள் பெரியார் மண்ணு பாஜக கூட வந்து கூட்டணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய்ஸ் அவுட் அளவுக்கு விடுறாங்க திமுக. இப்போ தொடர்ந்து வந்து டிடிவி வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூவத்தூர் நடந்ததெல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால்லாம் விடுக்கிறாரு. டிடிவியினுடைய அரசியல் அது வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சதை நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நானும் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். அதிகபட்சமாக அவர் வந்து இன்னும் இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களும் சேர்த்துக்கொள்வாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி சேர்த்துக்கொள்ளணும்னா அவரால் தேர்தலில் நிற்க முடியாது, செலவு பண்ணவும் முடியாது. அவர் வந்து நிறைய விஷயங்கள் கூவத்தூர் நடந்தது அதெல்லாம் நடத்தி யார்? அவர் தான் நடத்தினார். தினகரன் தான் நடத்தினார். யாருக்கு? ஓபிஎஸ்க்கு எதிராக நடத்தினார். ஓகேங்களா? ஓபிஎஸ்க்கு எதிராக நடத்தினா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனீங்க. இப்போ அவரே வந்து அரசியல் சாணிக்கார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு தெரியும் இன்னுமே வந்து இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த கட்சி அழிஞ்சிருக்கும். இல்லைனா வந்து அடிமை மாதிரி நடத்துவாங்க இவங்களை. முன்னாடி நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அதனால் தினகரன் அவருக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க கீழே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு இந்த அளவுக்கு இருக்கும்போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதோட விரக்தியில் தான் வந்து பேசுகிறாரு. இப்போ இவங்களுடைய நகர்வுகள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் அல்ல, அடுத்த கட்ட நபர்கள் வந்து இனிமேல் தான் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. அந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அதிமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் அதை தான் சொல்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க சசிகலா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு உண்மையாக தெரியல. அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை பார்த்துருந்தாரு. அதில் வந்து திமுகவிற்கு எதிரான அந்த வழக்குகள்லாம் நிறையா பெண்டிங்கில் இருக்குது, அதை தீவிரப்படுத்தணும்னு அவர் பேசினதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? டிடிவி தினகரனுக்கு எதிராக? டிடிவி தினகரன் அதை இல்லை, திமுகவுக்கு எதிரான நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. திமுகவின் மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நம்ம செந்தில் பாலாஜி உட்பட பலர் மீது வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொய்வில் இருக்குது. அதை வந்து நீங்கள் தீவிரப்படுத்தணும், வழக்கு விசாரணை தீவிரப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி கோரிக்கை விடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை, அது வந்து நம்மளுக்கு தெரியும். டெல்லி எலெக்ஷனில் வந்து பாஜக என்ன பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஆம் ஆத்மியும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போயே வந்து கையில் எடுத்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருதுறது. ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் அந்த மாதிரியான ரைடு, அதே போல் கைது, அதே போல் நீதிமன்ற வழக்குகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அந்த நேரங்களில் எனக்கு என்ன, அவருக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எங்களுக்கு வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. நாடாளுமன்றத்தில் சொன்னார்ல, தமிழ்நாட்டில் வந்து கான் ஈவன் வின் சிங்கிள் சீட் இன் தமிழ்நாடு, யூ நெவர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ராகுல் காந்தி. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டோட மென்டாலிட்டி இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க மென்டாலிட்டி மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த எலெக்ஷனில்
இந்த சட்டமன்ற எலெக்ஷனாவது நம்ம வந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி அழியிறாங்க பாஜக. அது செயல்படுத்துவாங்க இல்லையான்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். இப்போ வழக்கமாக வந்து அதிமுக வந்து பலமாக இருக்கணும்னா இந்த 3 பேரை ஒன்று சேர்க்கணும். அந்த 4 பேரையும் இப்போ இவர் செங்கோட்டையன் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காரு. இவங்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனால் இவங்களை சேர்த்தாவே கட்சி இன்னும் பலவீனமாக தான் ஆகும் அப்படின்னு எடப்பாடி தரப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பவர் பாலிடிக்ஸ். அது வந்து இவங்க ஒன்று சேர்ந்தா வின் பண்ணுவோம், வின் பண்ணலை, அது வேறு. ஏன்னா அவங்களால தனியாகவே எதுவும் சாதிக்க முடியல. 2026-24 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களும், தேனி மாவட்டத்தில் நம்ம டிடிவி தினகரனும் நின்னாங்க. அப்படி நிற்கும் பொழுது அவங்க எத்தனை வாக்குகள் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது வந்து அவங்க பாஜக கூட்டணியில் இருந்ததால் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அவங்க சொந்த செல்வாக்கால் பெற்ற வெற்றி. டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும். அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் சேர்த்தால் தான் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை. பவர் பாலிடிக்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 2 பேருக்கும் வந்து அவங்க ஒன்றுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் தான் எம்எல்ஏவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரனுக்கும் வந்து எந்த ஒரு பதவியிலும் இல்லை, ஓபிஎஸ் அவர்களும் வந்து எந்த ஒரு பதவியும் இல்லை. நான் 2024 சட்டமன்ற தேர்தலில் அவங்கள வந்து நான் கூட்டணியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கட்சியாக வந்து நிற்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன். அவங்க வெற்றியும் படுறாங்க. சும்மா இருக்கும்போதே வந்து அவங்க இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க, ஆட்களை சேர்த்து கொண்டு வந்து எடப்பாடிக்கு எதிராக சதி செய்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்களை ஜெயிக்க வச்சு இரட்டை எலெக்ஷனத்தில் ஒரு 2 சீட்டு குறையுதுன்னு வச்சுங்க ஆட்சி அமைக்க. அப்போ தினகரனும் ஓபிஎஸ் சொல்கிறாங்க, நான் முதலமைச்சர் இல்லை, நான் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர், இல்லை வந்து நான் ரிசைன் பண்ண போகிறேன், இல்லை நான் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஏற்கனவே எடுத்துட்டாங்களே. அது ஏற்கனவே எடுத்தாங்க, இப்போ எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அப்போ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடத்துக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஏன் இடம் கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. ஸோ அந்த பவர் அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறார். இது வந்து அவங்க சேர்த்தா வின் பண்ணுவோம், வின் பண்ணலை, அது வந்து ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து எதுக்கு அவங்களுக்கு பவர் பண்ணுவோம்? அவங்க வந்து சும்மா இருந்தாவே வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். கட்சியில் இருக்கிற மற்ற எல்லாத்தையும் வந்து கெடுக்கிறாங்க. ஸோ செங்கோட்டையனை பேச வச்ச மாதிரி நாளைக்கு வேறு யாரையும் பேச வைப்பாங்க. நாளைக்கு வின் பண்ணால் நம்மளுக்கு எதிராகவே திரும்புவார்கள். ஸோ அவங்கள நம்ம வந்து வளர்த்து வரக்கூடாது, அவங்களுக்கு பவரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ எடப்பாடி அவர்களை வந்து ஒரு பிராண்ட் பண்ணுறாங்கல்ல, இவர் ஒரு சாதிக்கு உதாரணத்துக்கு வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, இதனால் வந்து முக்குளத்தோருக்கு பாதிப்பு, அவர் முக்குளத்தோர் எதிரியாக வந்து அவரை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே தொடர்ந்து வராங்க. அதே நேரத்தில் அவர் போய் அமித்ஷாட்ட போய் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுன்னு கேட்குறாரு. இதனால் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒழிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அது ஆக்சுவலாக வந்து தினகரனே வந்து அந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதில் வந்து 1000 முரட்பாடுகள் வந்து எனக்குமே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தினகரனே வந்து அவங்க சமுதாயத்துக்கு எதிராக வந்து பேச வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் பார்க்கணும். நிறைய இடங்களில் பேனர்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது, தினகரனோட பேனர். அவர் மறுநாளையே போயிட்டு வந்து இமானுவேல் சேகரனுக்கு மரியாதை செலுத்தினார். ஆனால் அதுக்கு ஒரு கட்சி வேணும் தினகரனுக்கு. பட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து தோல்வி தழுவுது இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய தலைவர்கள் வந்து அதிமுகவில் இல்லை வேறு எந்த கட்சியிலேயாவது அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா? மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரோட பேர் வைக்கணும், அவருக்கு பாரத ரத்னா தரணும் அப்படின்னு சொல்லி யாராவது கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. அப்போ வந்து ஒருவேளை அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுகவின் முதல்வராக இருந்தார், முக்கிய பொறுப்பில் இருந்தார். அப்போ வந்து அது வந்து முக்குளத்தோர் கட்சின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலாம். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தால் மட்டும் ஏன் இப்படி ஒரு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. ஸோ அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அது ஒரு நல்ல ஸ்டாண்டு. ஸோ அந்த சமுதாயத்தை வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய நேரத்தை எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.